வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். உரிய இடத்தில் நிற்காத அரசு பேருந்து பயணிக்கு ரூபாய் 60,000 இழப்பீடு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. செப்டம்பர் 25 வெளியான தகவல். உரிய நிறுத்தத்தில் நிறுத்தாமல் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேருந்து நிலையத்தில் நிறுத்தி பயணியை இறக்கிவிட்டதால் அரசு போக்குவரத்து கழகம் 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியைச் சேர்ந்தவர் சத்குரு. இவர் தூத்துக்குடியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் அரசு பேருந்தில் பேயன் விலைக்கு பயணம் செய்துள்ளார். பஸ் வந்ததும் அங்கு இறங்க வேண்டும் என கூறியபோது இந்த பேருந்து அங்கு நிற்காது என நடத்துனர் கூறியதோடு மிகவும் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். அதன் பின்னர் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காயல்பட்டினம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி மனுதாரரை இறக்கிவிட்டு விட்டனர். இது தொடர்பாக ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாருக்கு அரசு போக்குவரத்து கழகம் முறையான பதில் அளிக்காமல் அலட்சியம் செய்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மனுதாரர் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் திருநீல பிரசாத், உறுப்பினர்கள் சங்கர், நமச்சிவாயம் ஆகியோர் மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு தொகை ரூபாய் 50,000, வழக்கு செலவு தொகை ரூபாய் 10,000 ஆக மொத்தம் ரூபாய் 60,000 வழங்க வேண்டும். இல்லையென்றால் வழக்கு தொடர்ந்த நாள் முதல் 9% வட்டியுடன் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.